Hello viewers, welcome to Magesh Chemistry classes. This is UG TRB Chemistry Unit number 6. Hello, colloids and surface chemistry related topics, theory and MCQs discuss பண்ணலாம். Question number 1. Select the correct statement about the adsorption. During adsorption, liquid or solid resulting into a higher concentration of the molecule on the surface. Greater the surface area of the adsorbent, greater is the adsorption. As a result of adsorption, there is an increase in surface energy. In adsorption of the surface does not get uniformly distributed over the liquid or solid. Which one is the correct? So theoretical aspect இதில் adsorption ஆகும்போது liquidலையோ அல்லது solidலையோ gas molecules அல்லது other one is adsorbed. What happens? அந்த ஏரியாவில் அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். So the phenomenon of attracting or retaining the molecules of the substance of a liquid or a solid resulting into a higher concentration of the molecule on the surface. Higher concentration of the molecule on the surface is correct. இது சர்ஃபேஸாக நம்ம என்ன பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸில் வந்து அட்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த கான்சன்ட்ரேஷன் அட்சார்பேட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கிரேட்டர் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி அட்சார்பன்ட், சர்ஃபேஸ் ஏரியாவுடைய அந்த இதில் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு அதிகமாக இருந்தால் வரக்கூடிய அட்சார்ப்ஷன் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸும் அதிகமாக இருக்கும். So this is correct one and 2. As a result of adsorption, there is an increase in surface energy. So the point is adsorbate அப்படிங்கிறது the substance adsorbs on the surface. எந்த substance மேலே எந்த surfaceல வந்து absorb ஆயிருக்கோ அது adsorbate, and adsorbent is the surface in which the material gets absorbed. அடுத்தது dissorption அப்படிங்கிறது removal of the adsorbed substance. அந்த மெட்டீரியல் திருப்பியும் வெளியில் வந்துட்டுனா அது வந்து dissorption. Occlusion அப்படிங்கிற டேம்ங்கிறது வந்து அட்சார்ப்ஷன் ஆஃப் த கேஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் மேலே ஏதாவது ஹைட்ரஜன் ஆன் பலேடியம் இதெல்லாம் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள். கேஸ் வந்து அட்சார்ப் ஆகிருக்கும், அதனால தான் அது ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் ஆக முடியும். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்தால் கிரேட் இஸ் த அட்சார்ப்ஷன். இது இட் இஸ் ட்ரூ. அது ஏரியா அதிகமாக இருக்கும்போது நிறைய அட்சார்ப்ட் மெட்டீரியல்ஸ் அதில் வந்துடும். As a result of adsorption, there is a decrease in surface energy. Adsorption நடக்கும்போது அங்கே எனர்ஜி வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் எ ராங் ஸ்டேட்மெண்ட். இந்த அட்சார்ப்ஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் does not get uniformly distributed over the liquid or solid. So as a result of adsorption there is a decrease in surface energy. Absorption அப்படிங்கிறது passing of a substance through the surface into the bulk of the liquid or solid. ஸோ இதில் ஒரு டேம் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற டேம்ஸை நம்ம டிஃப்ரெண்டாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், அமோனியா கேஸ் வந்து சார்கோலில் வந்து அட்சார்ப்ஷன் ஆகுது. அதே இது வந்து அமோனியம் வாட்டரில் எடுத்துட்டோம்னா அது அப்சார்ப்ட் ஆயிடும். ஸோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் வேப்பர் இஸ் அட்சார்ப்ட் ஆன் சிலிக்கா, whereas it is absorbed by the calcium chloride to form the hydrated calcium chloride. And in adsorption of the substance get uniformly distributed over the liquid or solid. அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு யூனிஃபார்மாக என்ன பண்ணும் இருக்கும். இது பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன் நெகட்டிவ் அட்சார்ப்ஷன்ங்கிறது ரெண்டு டைம் இருக்குது. பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அட்சார்பேட், அதாவது எது வந்து அது மேலே வந்து ஒட்டிக்கிடுதோ அது அட்சார்பேட் இஸ் மோர் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த அட்சார்பன்ட் ஆன் த பல்க். சர்ஃபேஸில் இருக்கிறது அதிகமாக இருந்தால் பாசிட்டிவ், மெட்டீரியல் வந்து இதில் கம்மியாக இருந்து அட்சார்பெண்டில் வந்து கம்மியாக இருந்து பல்கில் வந்து அதிகமாக இருந்தால் அதுக்கு வந்து நெகட்டிவ் அட்சார்ப்ஷன். ஸோ இப்படி ஒரு பல்காக லிக்விட் இருக்குது, ஒரு அட்சார்பெண்ட் இருக்குது, இதில் வந்து அந்த மெட்டீரியல் வந்து என்ன இருக்குது அட்சார்பேட் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. இதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் C1, பல்கில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் C2. C1 இஸ் கிரேட்டர் தென் C2, தென் இட் இஸ் கால்டு பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன். அதாவது அட்சார்ப்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா அது C1 பாசிட்டிவ்ங்கிறோம், அட்சார்ப்ஷன் கம்மியாக இருந்தால் நெகட்டிவ் அப்படிங்கிறத சொல்கிறோம். So நாலாவது ஸ்டேட்மெண்ட், in adsorption of the substance does not get uniformly distributed. யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் 1 and 2. Okay, select the correct statement about the adsorption. So the theoretical aspect. Then our next second question, if the concentration of the adsorbate, so the concentration of the adsorbate is more on the surface of the adsorbent than the bulk, பல்கில் இருக்கிறத விட அதிகமாக இருக்கிறது. ஸோ இது பல்காக இருக்கக்கூடியது. இது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து அட்சார்பன்ட்,
இதில் அந்த மெட்டீரியல்லாம் அட்சார்பேட் வந்து இருக்குது. இதில் உள்ள கான்சன்ட்ரேஷன் C1, இந்த கான்சன்ட்ரேஷன் C2, C1 greater than C2 தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பல்கில் இருக்கிறத விட அட்சார்பனில் இருக்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இட் இஸ் பல்கில் இருக்கிறத விட அட்சார்பனில் இருக்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் டி. இந்த இடத்துல ஆன்சர் வந்து டி. ஸோ இது வந்து டிசார்ப்ஷன், இது அக்ளூஷன். டிசார்ப்ஷன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் தி அட்சார்ப்ட் மெட்டீரியல். அக்ளூஷன் அப்படிங்கிறது அட்சார்ப்ஷன் ஆஃப் கேஸ் ஆன் மெட்டல். ஸோ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So in adsorption of the substance that uniformly distributed over the liquid or solid, positive adsorption, concentration of the adsorbate is more on the surface of the adsorbent. Negative adsorption, concentration of the adsorbate is less than on the surface of the adsorbent. Which gas is easily gets absorbed? எந்த கேஸ் வந்து ஈஸியாக என்ன பண்ணும், அட்சார்ப் ஆகும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படி ஹைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, சல்ஃபர் டை ஆக்சைடு இன் கெல்வின் ஆர் சம்திங் கிவன். எது வந்து ஈஸியாக அட்சார்ப்ஷன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா இருக்குது. இல்லை வால்யூம் ஆஃப் த கேஸ் அட் என்டிபி அட்சார்ப்டு 1 கிராம் ஆஃப் த சார்கோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனுக்கு வந்து எவ்வளோ வால்யூம் 4.7 சென்டிமீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர் கொடுத்துருவோம். சிம்பிளாக சொல்லுவாங்க, திஸ் இஸ் எம்எல், கியூபிக் சென்டிமீட்டர் ஆர் எம்எல். இவ்வளோ எம்எல் அட்சார்ப் ஆகுது 1 கிராமில். டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஒன்று வந்து கொடுத்துருக்கு, தட் இஸ் டிசி. அப்போ டெம்பரேச்சர் பார்க்குறாங்க. டெம்பரேச்சரை பொறுத்து தான் அந்த அட்சார்ப்ஷன் வந்து இருக்குது. ஸோ எப்படி சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அட்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஈஸி ஆஃப் லிக்விஃபிகேஷன் அதிகமாகுது. இப்போ இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம சொல்லலாம். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் நம்மளுக்கு கொடுத்துட்டாச்சு. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து 133, 134, 406, 36. ஸோ விச் ஒன் இஸ் அட்சார்ப்ட் மோர் ஈஸிலி? யுவர் ஆன்சர் இஸ் டி. ஓகே, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அட்சார்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் இதை வச்சு நம்ம கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், ஃபார் அட்சார்ப்ஷன் டெல்டா ஹெச் எப்படி இருக்கும், டெல்டா எஸ் எப்படி இருக்கும், டெல்டா ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் அட்சார்ப்ஷன் டெல் ஹெச் இஸ் நெகட்டிவ். ஸோ அப்படிங்கிறதுனால அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அண்ட் டெல் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ என்ட்ரோபி டிக்ரீசஸ். சிம்பிளாக எப்படி எடுத்துக்கலாம், ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ இந்த சர்ஃபேஸில் வந்து அந்த மாலிகுல்ஸ் வந்து அட்சார்ப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ஸோ அதனால அதை எக்ஸோதெர்மிக் சொல்கிறோம். ரேண்டம்னஸ் இஸ் டிக்ரீஸ்ட். ஏன்னா ஒரு இடத்துல மொத்தமாக சேர்றதுனால அதோட ரேண்டம்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால டெல் எஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். ஸோ டெல் ஹெச் இஸ் நெகட்டிவ் கரெக்ட், டெல் இஸ் நெகட்டிவ் கரெக்ட். ஸோ வேர் ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. தென் வாட் அபவுட் டெல் ஜி? டெல் ஜி அப்படிங்கிறது இது ரெண்டோட காம்பினேஷன் தான், டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஸோ அதனால அதுவும் எதாவது இருக்கும், உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துடும். ஸோ இதில் பாசிட்டிவ் இருக்கு. யுவர் ஆன்சர் இஸ் சி. The next one, in physical adsorption, the incorrect statement. Adsorptionல ரெண்டு டைப் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் adsorption are 2 types. ஒன்று physical adsorption, chemical adsorption. physics option, chemist option சொல்லலாம். இதில் இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். அது ரெண்டுமே இப்படி வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடியது சர்ஃபேஸு, இதில் வந்து அட்சார்ப்ஷன் ஆகிருக்கு. இங்கே சர்ஃபேஸு, இங்கே வந்து அட்சார்ப்ஷன் ஆகிருக்கு. இதில் இந்த force of attraction between the adsorbate and adsorbent is a weak van der Waals force. The force of attraction between the adsorbent and adsorbate is a chemical bond. So ரெண்டு different. Then heat of adsorption is low. So இதில் 1 mole of the material adsorbate gets absorbed on the substance. The heat released, அதை heat of adsorption சொல்கிறோம். இதோட எனர்ஜி வந்து 20 to 40. இங்கே வந்து 40 to 100. ஸோ அப்போ இங்கே ஹை, இங்கே வந்து லோ. தென் நான் ஸ்பெசிபிக் அண்ட் ஸ்பெசிபிக். இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அட்சார்பெண்ட் ஆகும் இருந்தாலும் இண்டிபெண்ட் ஆஃப் த அட்சார்பேட் தே கெட்ஸ் அட்சார்ப்ட். ஸோ அது வந்து எதை பொறுத்தது இல்லை, அட்சார்பெண்ட்டில் வந்து பொறுத்தது கிடையாது. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் ரிவர்சிபிள், தட் இஸ் டிசார்ப்ஷன். தட் ரிவர்ஸ் ப்ராசஸ் கால்டு டிசார்ப்ஷன். இங்கே irreversible. So one gets adsorbed, it converted into product. So the chemical bond வரதுனால it is irreversible. Does not record any activation energy. இது எவ்வளோ எனர்ஜி வந்த பிறகு தான் இங்கே வந்து இது அட்சார்ப் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இதில் அப்படி கிடையாது, ஹை ஆக்டிவேஷன் எனர்ஜி இன்வால்வ்டு. தென் டெம்பரேச்சர் வந்து இது நம்ம எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸோதெர்மிக்காக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அட்சார்ப்ஷன் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிடும் ப்ராசஸ். இங்கே இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் அண்ட் அட்சார்ப்ஷன் இன்க்ரீசஸ். அடுத்தது இதில் the amount of gas adsorbed, நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே எவ்வளோ கேஸ் வந்து அட்சார்ப் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரிலேட்டட் டு த கேஸ் ஆஃப் த லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ். ஈஸியாக லிக்விஃபை ஆயிரும். பட் தேர் இஸ் நோ சச் கார்லேஷன் இன் திஸ் கேஸ்.
இங்கே மல்டி மாலிகுலர் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது அட்சார்ப்ஷன் ஆகும்போது முதல்ல ஒரு லேயரில் ஒரு இருக்கும், மறுபடியும் அட்சார்ப்ஷன் ஆகி அடுத்த லேயர், இந்த மாதிரி மல்டி மாலிகுலர் லேயர் ஃபார்ம் ஆகும். இங்கே யூனி மாலிகுலர் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். Now come to the question. In physical adsorption, the incorrect statement is monolayer is formed, physical adsorption correct. Decreases with the increase of temperature, exothermic process correct. And it is non-specific in nature correct. The amount of gas adsorbed is not related to the gas of the liquefaction of gas. Wrong statement. So answer is D. Incorrect statement. Just go through the difference between physical adsorption and chemisorption. Next question, Freundlich adsorption isotherm. Adsorption isotherm என்னன்னு பார்க்கலாம். The graph between the amount of X by M adsorbed by an adsorbent and the equilibrium pressure of the adsorbate at constant temperature. Constant temperature isotherm. எதுக்கு இடையில உள்ள கிராஃப்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை எம், அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அட்சார்ப்ட், அதுக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள இடையில இருக்கக்கூடிய கிராஃபை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம். டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட், டி இஸ் கான்ஸ்டன்ட். இதில் நமக்கு வந்து ரெண்டு டைப் சிலபஸில் இருக்குது. ஒன்று ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம். ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் பை எம்முக்கும் ப்ரெஷருக்கும் ரிலேட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. யுவர் ஃபார்முலா இஸ் எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு கேபி 0. லோ ப்ரெஷரில் the x by m is equal to kpன்னு இருக்கும். ஹையர் ப்ரெஷரில் x by m is equal to k, that is kp power 0. இன் மிடில் இதில் டெம்பரேச்சரில், மாடரேட் டெம்பரேச்சரில் x by m is equal to kp power 1 by n. So this term is called intermediate temperature pressure. The x by m is related to the pressure like this. So this is called Freundlich adsorption isotherm. அப்போ Freundlich adsorption isotherm gives a straight line on plotting. இது ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு லாக் ஃபார்ம் எடுக்கிறோம். ஸோ அப்படியே இதுக்கு லாக் எடுத்தான்னு வரும், லாக் எக்ஸ் பை எம் வந்துடும். இது எடுக்கும்போது லாக்கு கே வந்துடும். மல்டிப்ளிகேஷன் அண்ட் பவர் 1/8 இன்ட்டு லாக் பி. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ லாக் எக்ஸ் பை எம்மை நம்ம ஒய் ஆக்சிஸில் எடுத்துருக்கிறோம். எம்எக்ஸு, அப்போ எக்ஸை வந்து என்ன எடுத்துருக்கோம், இதில் வந்து பி வந்து என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஆக்சில் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியது என்னது 1/n, லாக் 1/n லாக் பி. ஸோ லாக் பியை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்தாச்சு, ஒய் ஆக்சிஸில் இதை எடுத்துட்டா அப்போ அதில் நமக்கு வந்து வரக்கூடிய ஸ்லோப் வந்து இது வந்துடும் 1/n. இந்த வேல்யூ வந்து ஸ்லோப்பு. இந்த லாக் கே அப்படிங்கிறது இன்டர்செப்ட். ஓகே, ஸோ அப்போ எது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கும் ஃப்ரெண்ட்லிச்சில் வந்து எக்ஸ் பை எம்ஐஎம், லாக் எக்ஸ் பை எம் வெர்சஸ் லாக் பி. ஒரு ஆன்சர் சி. ஸோ இதில் ஷார்ட்டாக ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம். லோ ப்ரெஷரில் எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு கே இன்டு பி, 1/n வராது. ஹை ப்ரெஷரில் எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு கே இண்டிபெண்ட் ஆஃப் தி ப்ரெஷர் என்ன ஆனாலும் அது ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கோம். அண்ட் மாடரேட் டெம்பரேச்சரில் இந்த 1/n என்ன பண்ணோம் நம்ம கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து Freundlich adsorption isotherm. The type of adsorption is also affected by the temperature and concentration. இது கான்சன்ட்ரேஷன் வச்சு பண்ணுறதா இருந்தால் இது என்ன பண்ணும், அது அப்படியே ப்ரெஷருக்கு போல் சி கொடுத்துடணும். என் வேல்யூ வந்து எப்போவுமே 1 விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். Drawbacks of Freundlich adsorption isotherm. இதில் ரோல் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த adsorbent is not considered. சர்ஃபேஸ் ஏரியாவுடைய இது இதில் வரல. It is applicable for physical adsorption. மட்டும்தான் மல்டிலேயர் மாலிகுலருக்கு யூஸ் ஆகுது. பிகாஸ் இட் கன்சிடர்ஸ் மல்டி மாலிகுலர் வே ஆஃப் adsorption. Unable to explain the degree of adsorption is constant at high pressure. The x by mங்கிறது தான் டிகிரி ஆஃப் adsorption. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஹை ப்ரெஷரில் கான்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத இது எக்ஸ்பிளைன் பண்ணலை. இது Freundlich adsorption isotherm. ஓகே, then Langmuir adsorption isotherm. The correct expression for Langmuir adsorption isotherm அது என்னன்னு பார்க்கலாம். Langmuir adsorption isotherm வந்து யூனிமாலிகுலர் லேயருக்கு யூஸ் ஆகுது. Freundlich வந்து உங்களுக்கு வந்து மல்டி மாலிகுலர் லேயர். கேஸ் அண்டர்கோ அட்சார்ப்ஷன் பிஹேவ் ஐடியல். இதில் வரக்கூடிய கேஸ் வந்து ஐடியல் கேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். டைனமிக் ஈக்லிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி அட்சார்பன், அதாவது டிசார்ப்ஷன் அட்சார்ப்ஷன். Degree of adsorption, that is x by m, is directly proportional to the theta, that is the fraction of surface area. அப்போ இந்த இதில் Freundlichல வந்து unable to roll of surface area of the adsorbent is not considered. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து கன்சிடரேஷன் பண்ணி இந்த ஃபார்முலா வருது. that is x by m is directly proportional to theta. So this is the fraction of surface area are rectified. So இதை ரிமூவ் பண்ணிட்டா x by m is equal to k into theta, x by m is equal to k into bp plus 1 plus bp. அதாவது தீட்டாவுக்கு வந்து இதை டெரிவேஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா. ஸோ அதனால் x by m is equal to என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் வந்து நம்ம Langmuir adsorption. அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு கேபி ரெண்டு கான்ஸ்டன்ட் போல ஒரு ஏன்னு ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஏன்னு ஒரு கான்ஸ்டன்ட், பின்னு ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஈக்குவேஷன்.
x by m, degree of dissociation, is equal to directly proportional to the surface area. Surface, that is a fraction of surface area occupied. Other related பண்ணப்பட்டு வரக்கலாம். AP divided by 1 plus P into P. So இந்த formula வந்து அதோட relation. Okay, இதை வச்சு problem பண்ணுவாங்க. So correct expression of our Langmuir adsorption is this one. இரண்டு constant with high pressure. Then graph. அப்போ இதில் கிராஃப் போடுறதா இருந்தால் இது என்ன பண்ணியிருக்கோம், இது அப்படியே எக்ஸ் பை எம்மை ஒரு பியால் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். அப்போ இந்த டேர்ம்ஸ் அப்படியே பியால் டிவைட் பண்ணும்போது இங்கே எது கேன்சல் ஆயிரும், இந்த பி கேன்சல் ஆயிரும், கேபிட்டல் பி கேன்சல் ஆயிரும். ஸோ 1 + பிபி இருக்கும். thus a plot of bx by m versus p. ஸோ இதில் எடுத்துக்கிடுறோம் px by m versus p. ஸோ நமக்கு வரக்கூடிய ஃபார்முலா என்ன, இதில் இருக்கக்கூடியது எக்ஸ் பை எம் divided by p is equal to a plus 1 plus pp. இப்படி வருது. ஓகே, இதை அப்படியே நம்ம மாற்றிக்கிட்டா, இப்போ இதை வந்து மாற்றிட்டோம். p by x by m is equal to 1 plus dp by a. So this is equal to 1 by a plus pp by a. Clear? So இப்போ நம்ம கிராஃபிக்கல் ஃபார்முலா எடுக்கிறதா இருந்தால் y ஆக்சிஸில் இதை கொண்டு வந்துடும், p divided by x by m. x ஆக்சிஸில் p கொண்டு வந்துடும். அப்போ ஸ்லோப் வேல்யூ என்னது, b by a. ஸோ திஸ் இஸ் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட், இதில் இந்த இன்டர்செப்ட் ஈக்குவல் டு 1 by a. ஸோ இந்த கான்செப்டை இங்கே எடுத்துக்கணும். ஸோ இதில் எந்த இதில் ஸ்ட்ரைட் லைன் வருது, அங்கே எங்கே ஸ்ட்ரைட் லைன் வருது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ நமக்கு தெரியக்கூடிய ஃபார்முலா இந்த ஃபார்முலா புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ஒன், the slope of line obtained on plotting log x by m against log b is equal to. log x by m in log b அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரண்ட் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ log x by m log b, இதில் ஸ்லோப் நமக்கு கிடைக்கிறது 1 by n. ஸோ அந்த கிராஃப் வச்சு இந்த ஈக்குவேஷன் வச்சு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ your answer is 1 by n. Okay, this is the end of our presentation. Thank you for watching.